இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தடவை நீங்க சோழிய போட்டு பார்த்தப்ப உங்க முகமே சரியில்லை. இப்பவும் சோழிய போட்டு பார்த்துட்டு உங்க முகம் ஒரே கலவரமா இருக்கே. எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுங்க. நான் எங்கம்மா சொல்றேன், உங்க குலதெய்வம் தான் சோழிய வச்சு ஏ மூலமா சொல்ல வைக்குதுமா. நல்ல விஷயமா இருந்தா உடனே சட்டுன்னு சொல்லிடலாம். இத எப்படி சொல்றதுன்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா கெட்டதுலயோ நல்லதுக்கான ஒரு அறிகுறி இருக்குமா? ஐயா, நீங்க சொல்றது யாருக்குமே புரியல. எதுவா இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்திலேயே இந்த குடும்பத்துக்கு வாரிசு ஒண்ணு வரப்போகுது. இது எங்க குடும்பத்துக்கு நல்ல விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு உங்க முகம் மாறுச்சு? சோழிய போட்டு பார்த்துட்டு உங்க முகம் மாறினதும் நாங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துல பதட்டமாயிட்டோம். நான் இப்ப உங்ககிட்ட சொன்னது கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்க போற செய்தி. நல்ல விஷயத்த முதல்ல சொல்லணும்னு தான் இந்த விஷயத்த முதல்ல சொன்னேன். ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்த்துட்டேன். 10 சோழியும் நிமிர்ந்த நிலையிலேயே விழுகுது. இது இப்படி விழவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப மோசமான அறிகுறி. இவரு சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கே. எங்க அப்பா வர அருள் மாமாவையும் கரிகாலன் மாமாவையும் கொல்லுவேன்னு பிடிவாதமா இருக்காரு. எங்க அப்பா அருள் மாமாவை கொல்ல ஆள் அனுப்பின விஷயம் தெரிஞ்சு கரிகாலன் மாமாவும் எங்க அப்பா மேல கொலை வெறியில இருக்காரு. இந்த நேரத்துல ஜோசியர் வர இப்படி சொல்றாரு. கடவுளே, எதுவும் தப்பா நடந்துட கூடாது. நீதான் பாத்துக்கணும். என் புள்ள சுந்தரம் செத்து போற மாதிரி கனவு வந்துச்சு. வரக்கூடாத தப்பான கனவு வந்துருச்சேண்டா ஜோசியரை வர வச்சு என்னன்னு கேட்கலான்னு நினைச்சேன். இப்ப என்னடான்னா ஜோசியர் இப்படி சொல்றாரு. அம்மா, உனக்கு ஆசை வார்த்தை காட்டி உன்னை நம்ப வச்சு ஏமாத்தி ஊருக்கு தெரியாம உன் கூட குடும்பம் நடத்தி உன் வயித்துல என்ன கொடுத்துட்டு உன்னை ஏமாத்திட்டு போன அந்த அந்த பாவி யாருன்னு நீ கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. நீ செத்து போனதுக்கு அப்புறம் தான் உன்னை ஏமாத்தி கைவிட்ட பாவி இந்த ஊரோட தலைவர் சுந்தரம்னு எனக்கு கந்தன் மாமா மூலமா தான் தெரிய வந்துச்சு. அப்பதான் நான் முடிவு பண்ணேன். நீ யாரால கஷ்டப்பட்டியோ, நீ யாரால நீ எந்த ஆதரவும் இல்லாம ரோட்ல நின்னியோ, அந்த ஆளு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நீ அனுபவிச்ச ஒவ்வொரு வலியையும் வேதனையையும் அந்த ஆளு அனுபவிக்கிற மாதிரி பண்ணணும்னு நான் நினைச்சேன். நீ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் அந்த ஆளு சொந்தத்தை பொழிக்கு பொழி வாங்கணும்னுதான் அந்த ஆளு தேடி இந்த ஊருக்கு நான் வந்தேன். எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த ஆளு வீட்டு முன்னாடியே பூக்கடை வச்சேன். எனக்கு சான்ஸ் கிடைக்கிற போலாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி இந்த குடும்பம் நிம்மதியே இல்லாம தவிக்கிற மாதிரி செஞ்சேன். இப்போ அந்த சுந்தரத்தையும் அந்த ஆளு குடும்பத்தையும் இந்த ஊர்க்காரங்க முன்னாடி குற்றவாளியா நிறுத்தி ஊர்க்காரங்க காலெல்லாம் விழ வச்சு மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி அந்த ஆளை கோணி குறுகி நிக்க வச்சுட்டேன். இப்பவே நான் பாதி சாதிச்சிட்டேமா. அன்னைக்கு என் சூழ்நிலை என்ன அப்படி ஆக்கிடுச்சு. அப்பாவோட கோவத்துக்கு பயந்து குடும்ப கௌரவம் போயிடுமேன்னு பயந்து அப்பாவியான உன்னை
நான் ஏமாத்திட்டேன். நிறமாச கர்ப்பிணின்னு கூட பார்க்காம உன்னை ஊரை விட்டு யாருக்கும் தெரியாம எங்கேயோ கண் காணாத இடத்துல போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். உன்னை நான் எப்படியாவது தேடி வந்திருக்கணும். அது எதையுமே செய்யாம நான் என் வாழ்க்கையை மட்டுமே பார்த்துக்கிட்டு சுயநலமா இருந்துட்டேன். நான் உனக்கு பண்ணதெல்லாம் நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. உனக்கு நான் பண்ண பாவத்தை எல்லாம் எப்படி கழிக்க போறேன்னே தெரியல. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப ஜோசியர் வேற இந்த குடும்பத்துல ஒரு உயிர் போகணும் வேற சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க அப்பா வேற ஒரு பக்கம் கொலவெறியோட தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஜோசியர் சொன்னதுமே எனக்கும் அவர் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏற்கனவே ஃபேக்டரிக்கு பாம்பு வச்சு கரிகாலனையும் அருளையும் கொல்ல பார்த்தாரு. அவர்தான் இத பண்ணாருன்னு கரிகாலன் கிட்டே அருள் கிட்டேயும் நாம சொல்லாம மறைச்சிட்டோம். ஆனா இந்த விஷயம் மட்டும் கரிகாலனுக்கு தெரிஞ்சா உங்க அப்பாவை கொன்னுட்டு கரிகாலன் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டான். எனக்கும் அந்த பயம் இருக்கு. எங்க அப்பாவும் அவங்க 2 பேரையும் கொன்னே ஆகணும்னு கிறுக்கு பிடிச்சு அலையறாரு. அதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம 2 பேரும் தான் இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க அப்பாவால இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கணும். நம்ம ஜோசியரு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரும், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல இருந்து ஒரு உயிர் போகுன்னு சொன்ன வார்த்தை என் மண்டைக்குள்ள போட்டு என்ன உலுக்கிக்கிட்டே இருக்குடா. அவளு அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். கொள்ளணும்னு வேற அந்த வரதன் தோச்சிட்டு இருக்கான். நீயும் நந்தினி என்னை தடுத்ததுனால தான் அந்த வரதன் இன்னும் உயிரோட இருக்கான். இல்லைனா எப்போவோ அவன் கதையை முடிச்சிருப்பேன். டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? அந்த ஆளை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போவியா? அந்த ஆளை வேற எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கலாம். யோசிக்கிறதுக்கெல்லாம் இதுல ஒண்ணுமே இல்லை. இன்னொரு வாட்டி அந்த வரதன் உன்னை தொடணும்னு நினைச்சானா ஜோசியர் சொன்ன மாதிரி ஒரு உயிர் போகும். ஆனா அந்த உயிர் வரதனோட உயிராதான் இருக்கும். ஏய் 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 கரிகாலா, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாத. நான் சொல்றதை கேளு.